அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் மிகவும் பிரபலமான ஒரு பொன்மொழி, பெரிய காரியங்கள் சிறிது தாமதிக்கும், அது தாமதமாகத்தான் நமக்கு கிடைக்கும், தாமதமாகத்தான் நடக்கும். ஆங்கிலத்தில் கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ இந்த பொன்மொழியை பற்றி பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக, பத்திரிகைகள் ஊடாக, தொலைக்காட்சி, வானொலி என பல ஊடகங்கள் ஊடாக பல வெற்றியாளர்களின் கதைகளை நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பொன்மொழியை பொய்யாக்கியவர்கள் பலர். உதாரணமாக, விரைவாக சாதித்துள்ளார்கள். விரைவாக ஒரு துறையில் நுழைந்து அதில் விரைவாக சாதித்தவர்கள் எம்மில் பலர். ஆகவே ஒரு புதுமொழி, ஒரு பொன்மொழி அனைவருக்கும் பொருந்தும் என்று நாம் நினைப்பது முட்டாள்தனம். ஆகவே அவரவர் நேரத்துக்கு அவரவர்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொறுத்தே ஒருவரின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகின்றது. நாம் அனைவருக்கும் 24 மணித்தியாலங்களைத்தான் கடவுள் தந்துள்ளார். அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்றுதான் நமது வெற்றி தோல்வி அடங்குகின்றது. ஒரு விடயத்துக்காக பல நாள் காத்திருந்து ஏமாற்றம் அடைவதை விட நாம் விரைவாக ஒரு புதிய விடயத்தை ஆரம்பித்து அதில் வெற்றி கண்டு அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரி நமக்கு சரிவராத பொன்மொழிகளை, தத்துவங்களை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தால் நம்மால் நமது வாழ்வில் நமது இலட்சியங்களை அடைவது தாமதிக்கலாம், நமது நேரமும் வீணடிக்கப்படலாம். அதனால் இன்றே செய், ஒன்றே செய், அதையும் நன்றே செய் என்று சொல்வார்கள். இதில் ஓடர் கொஞ்சம் பிழைத்திருக்கும். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய் என்று சொல்வார்கள். ஸோ இப்போதே நாம் ஆரம்பிப்போம் நமது வெற்றி பயணத்தை நோக்கி என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.